சொல்லுங்க சார், உங்களுக்கு ஏன் வன்னியர்கள் மேலே இப்படி ஒரு வன்மம்? ஏன் இவ்வளோ வன்மத்தோடு திரியிறீங்க அவங்க மேலே? ஸ்டாலின் ஐயாவை பார்த்து கேட்குறாங்க. உங்களுக்கு ஏன் வன்னியர்கள்னாலே பிடிக்க மாட்டேங்குது? ஏன் ஜென்ம விரோதி மாதிரியே பார்க்குறீங்க? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகையை ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அதிமுகக்காரங்க அக்குள்ள கட்டி வந்த மாதிரி அலர்னாங்கன்னு வைங்களேன். அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க அப்படித்தான் சார் பேசணும், அப்படித்தான் பேசுவாங்க, அப்படி பேசுனாதான் கரெக்டு. ஆனால் அவங்க மணிமண்டபத்தை பார்த்து அலறாங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, அவர் ஏன் மணிமண்டபத்தை பார்த்து பயங்கர மண்ட சூட்டில் திரியிறாப்புலன்னு தெரியல. உண்மையிலே மணிமண்டபம் அந்த பேச்சை எடுத்தாலே ஐயா மார்ச்சூரி ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி பயங்கரமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாப்புல. மூஞ்சியெல்லாம் வெளியே போகுது. அவ்வளோ ஒரு அருவறுப்பு அந்த மணிமண்டபத்தை பற்றி பேசினாலே ஐயா முகத்தில் கட்டந்து அப்படியே கொந்தளிக்குதான். இதுவரையும் ஐயா ஃபேஸில் எவ்வளவோ ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சிரிச்சிருப்பார், ஏன் அதுக்கு அந்த டேட்டுவை காட்டிட்டு கூட அப்படியே அழுகும்போது கூட அப்படியே அழுதுருப்பார்ல. அந்த தீர்ப்பு வந்தோடனே எல்லா ரியாக்ஷன்ஸும் பார்த்துட்டான். ஆனால் இது வரைக்கும் எதுக்காகவும் செவக்காத ஐயாவுடைய கண்கள் அந்த மணிமண்டபத்தை அவர் திறக்கிறாருன்னு உடனேயே கழுத்தை பிடிச்சி இறுக்கி யாரோ தொங்க விட்ட மாதிரி ஒரு ரியாக்ஷனை ஐயா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாரு. என்ன காரணமாக இருக்கும்? சேலத்தில் ஒரு சின்ன கூட்டம் சார், அதில் சின்ன டாக்டர் பயங்கர காட்டம், செம்ம பேச்சு, பயங்கரமான பேச்சு, வருத்துட்டாப்புலன்னு வைங்களேன். வன்னியரின துரோகி ஸ்டாலின் அப்படின்ற அளவுக்கு அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாப்புல. ஆனால் அவர் பேச்சுனதுக்கு அப்புறம், அந்த பேச்சுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடினாங்க பாருங்க ஒரு ஆட்டா. பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோப்பு. இருந்ததுலேயே பயங்கரமான துரோகம் வன்னியர்களுக்கு செஞ்சது அது இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான் அப்படின்னு ஐயா அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை பேருமே வன்னியர்களுக்கு துரோகிக தான் அப்படின்ற ஒரு பட்டது. அதனால தான் அதிகமான துரோகத்தை செய்தவர். துரோகத்தை மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்ட்டு ஐயா அவரோட எதை வச்சு அளந்தாப்புலன்னு தெரியல, ஐயா அளந்துருக்காப்புல. இப்போ எதுக்காக இந்த பேச்சு வருது அப்படின்னா, இது வரைக்கும் யாரும் செய்யாதது. கூட்டணி அதிமுக கூட பாமக கூட்டணி இருந்துச்சு, 10 வருஷமாக அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. 10ஆவதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்னமும் ஐயா ஒரு சப்போர்ட்டிவ் கேண்டிடேட்டாக தான் இருக்காப்புல ஐயா மோடிக்கு. இவங்கெல்லாம் செய்யாத ஒரு விஷயத்தை நினச்சி அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரமும் கிடையாது. ஐயா ஸ்டாலின் செஞ்சுட்டு அந்த 21 தியாகி இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்தாங்க இல்லையா, சாவடிச்சாங்க. உயிர் நீத்தாங்கன்றது அவங்களா போகிறது, அவங்கள சாவடிச்சாங்கன்றது செஞ்சது. அந்த 21 பேருக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்றது ரொம்ப நாள் எல்லாருடைய ஆசை. ஆனால் எவனுக்கு அதை பற்றி கவலையெல்லாம் கிடையாது. கட்டலைன்னா என்ன? இப்போ அது கட்டுனா என்ன பிரயோஜனம்? அது கட்டுனா யாருக்கு எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் எங்கேயுமே கிடையாது. உண்மை அதுதான். அது கட்டுறதுனால ஒரு ஓட்டு வரும், அது கட்டுறதுனால நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணம் வரும், அப்படிலாம் கிடையாது. அந்த அவங்கள அடையாளப்படுத்த, அவங்க இறந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவசியமான ஒரு விஷயம் 1987 நடந்த சம்பவம். அதுக்கு ஐயா ஸ்டாலின் அந்த மணிமண்டபத்தை திறந்து வச்சுட்டார். உடனே இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அடியில் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உண்மை அதுதான். ஏன்னா இதை கொஞ்சம் விட்டுட்டாங்க அப்படின்னா பேசியே பெருசாக்கிடுவாங்க. அவங்களோட நினப்பு அதை பேசி பெருசாக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அந்த 21 பேரை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதை பார்க்குற ஒவ்வொரு நாளும் அந்த 21 பேரோட ஞாபகம் வரணும். அதுக்காக மட்டும்தான் அது தொடர்ந்து வச்சு. இப்போ அதை வச்சு மணிமண்டபம் கட்டிட்டா போதுமா? அவங்கெல்லாம் தியாகிகளுக்கு நீங்கள் கூட நல்லவேளை தியாகிகள்னு ஒத்துக்கிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இங்கே சின்னையா என்ன பண்ணியிருக்காரு,
அந்த தாய்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு ட்ரையல் பார்க்குறாங்க. என்ன ட்ரையல்? அவர் வந்தால் எப்படி பேசணும், எப்படி பண்ணணும், ஒவ்வொருத்தரையாக கூட்டி போயிட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்களா என்ன? இல்லை உங்களையும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? இல்லை நீங்கள் மாறு வேஷத்தில் ஏதாவது போனீங்களா? இல்லை சார், அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன அவரோட கற்பனை திறன். இப்போ யார் யாருக்கும் என்னென்னமோ கற்பனை இருக்குது, தப்பு இல்லை. ஐயாவுக்கும் கற்பனை இருக்கலாம், இருக்கணும். ஆனால் கற்பனையை ஒரு அளவோடு வச்சுக்கங்கன்றோம், வேறு எதுவும் சொல்லலை. ரொம்ப நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எது உண்மை, எது நெசம், எது பொய் அப்படின்றது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 2 கட்ட நிலைமைக்கு போயிடுவீங்க. ஏன்னா ஐயா புலம்புறதை பார்த்தா அந்த ஸ்டேஜை நோக்கி தான் ஐயா போகிற மாதிரி தெரியுது. அவர் என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்போ அந்த 10.5 இடஒதுக்கீடு, அந்த 10.5 இடஒதுக்கீடை கொடுத்து ஏமாத்துனது யார் அப்படின்னு ஒரு தடவை ஐயா நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு சொல்லட்டும். ஏன்னா இந்த 10.5 வந்தப்போ குலுங்கி குலுங்கி அழுதாப்புல, அது பரவாயில்ல. இது முடித்ததுக்கப்புறம் 30/3 அது சொன்னப்போ 30/3/2021 நினைக்கிறேன். அன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டார்னா, இந்த இடஒதுக்கீடு வெறும் தற்காலிகமானதுன்னு சில தற்கூறிங்க, இடஒதுக்கீட்டை பற்றி தெரியாத தற்கூறிங்க தான் தோன்றித்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட்டையவே கட்டையாது. இந்த சட்டத்தை கேன்சல் பண்ணி இன்னொரு சட்டம் கொண்டு வந்தால் ஒழிய இந்த சட்டத்தை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு என்கிட்ட உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சட்டம் உண்மையானது, நிலச்சி நிற்கும். இது என்னுடைய 40 வருஷ போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர் கைப்பட எழுதின அறிக்கையில் அன்னைக்கு சொன்னார். அது அரசியலாக்கப்படவில்லை. அரசியல் ஆதாயத்துக்காகவோ ஓட்டை வாங்கணுன்றதுக்காகவோ இந்த வேலைகளை நாங்கள் பார்க்கல. உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக, அதாவது ஒரு அர்ப்பணிப்பாக தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி இதை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு. ஆனால் மதுரை ஹைகோர்ட்டில் அந்த கொண்டையை பிடிச்சி தூக்கிட்டாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுமே, வேறு எதுக்கும் கிடையாது. ஏமாத்துறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு பத்திரிகைக்காரங்க சொன்னாங்க. ஆனால் அங்கே கோர்ட்டில் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னாங்க, இந்த வேலையை இவங்க பார்த்தது வெறும் இப்போ நடக்க போகிற எலெக்ஷனுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட சந்தேகங்களை அவங்க சொன்னாங்க. ஆனால் அதை எதிர்த்து இவங்க பல போராட்டங்கள் பண்ணாங்க. அந்த ரத்து பண்ணிடுச்சு மதுரை உயர்நீதிமன்றம். முடியாது, இது செல்லாதுன்னு சொல்லி ஒரு 7 பாயிண்ட் அடக்குனாங்க. 7 பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட். அந்த 7 பாயிண்டில் ஒரு 3 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன சொன்னாங்கன்னா, 9வது அட்டவணையில் இருக்கிற ஒரு சட்டத்தை மேலே இருக்கிற அதை திருத்தாமல் உள்ளுக்குள்ளே திருத்த முடியுமா? அதே மாதிரி எந்த ஒரு தரவும் இல்லாமல் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு உள்ளே கொண்டு வந்து எனக்கு இது வேணும், இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு இதை எடுத்தும் கொடுத்து இதை அவ்வளவு ஈஸியாக எல்லா மாற்றத்தையும் பண்ணிட முடியுமா? இது இல்லாமல் இன்னொன்று ரொம்ப சொல்ல, வெறும் ஒரு சாதிக்கு மட்டும், சாதி அடிப்படையில் இதை செஞ்சிட முடியுமா? அதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குதா? இந்த மாதிரி ஒரு 7 இதை கேட்டாங்க. 7க்கு மேலே உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசும் போச்சு. இது அதிமுக பீரியடில் செஞ்ச ஒரு மேட்ரு. அந்த மேட்ருலே எல்லாருக்குமே அப்பயே நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது கோர்ட்டுக்கெல்லாம் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன்லேயே ஐயா போட்டி போட்டதில் ஒரு 5 தொகுதி, 23 தொகுதியில் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி போட்டது. 23 தொகுதியில் ஐயா சொல்கிற மாதிரி 10.5 ஜெயிச்சிட்டோம், நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணார்ல. அந்த ஃபீலிங்ஸுக்கு ஐயாவுக்கு கொடுக்குற பதில் இது என்னவா இருக்கும்? பயங்கரமாக தூக்கி 23 தொகுதியில் போட்டி போட்டவரை 56 தொகுதியில் ஜெயிக்க வச்சுருக்க மாட்டாங்க, கூட்டணி கட்சியும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் 23 தொகுதியில் போட்டி போட்டு வெறும் 5 தொகுதியில் மட்டும்தான் அன்னைக்கு ஐயா ஜெயித்தார். அதாவது ஐயா ஜெயிச்சார்னா பாமக ஜெயித்தது. ஏன் மற்ற தொகுதிகளில் ஜெயிக்கலை? எல்லாருக்குமான, அடிக்கடி சொல்லுவாங்க, இது வன்னியர்களுக்கான ஒரு இது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமான, எல்லா சாதிகளுக்குமான ஒரு தலைவர் ஐயா தான், அமைப்பு எங்கள் அமைப்பு தான் பெருமையாக சொல்லுவாங்க.
ஆனால் இங்களுக்குள்ள மொத்தம் 107 இந்த இதுக்குள்ள ஐயா கலைஞர் கொண்டு வந்த திட்டம், அந்த 20% இடஒதுக்கீடு, அந்த 20% இடஒதுக்கீடை வந்து எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்தது. இல்லைங்க, உங்களை மாதிரியே பல பேர் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க, நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 107 பிரிவுகளை கொண்டாந்து அவங்களோட சேர்த்து உங்களுக்கு மட்டும்தான் இந்த 20% இடஒதுக்கீடு, வேறு எவனும் இதுக்குள்ளே வர முடியாது. ஓப்பனாக இருந்ததா ஒரு செக்யூர் பண்ணார் ஐயா கலைஞர், செக்யூர் பண்ணார். ஆனால் கலைஞர் கொண்டு வந்ததை அவர் நல்ல கணின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு மட்டமான ஒரு மேட்ரை கொடுத்துட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ், இது அரசியல் அத்தனை பேர் அந்தந்த டைமுக்கு ஏற்றாப்புல பேசுகிறது தான் அரசியல், அப்பப்போக்கு பேசுகிறது தான். இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, அதாவது வன்னிய மக்களை புறக்கணிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து எங்களுக்கு ஐயா ராமதாஸ் அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவர் தான் 40 வருஷமாக போராடினார், போராடிட்டு இருக்கார். இந்த 20% இடஒதுக்கீடு இது வரைக்கும் வந்து இடஒதுக்கீடு எல்லாமே ஐயா போராடி வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஐயா சொன்னாப்புல. ஐயா தான் போராடி எல்லாத்தையும் வாங்கினார். நல்லா கேட்டாங்க, இது வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க தான் இந்த இடஒதுக்கீடை கையெழுத்து போட்டு எவனும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டது. அருந்ததி இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இஸ்லாமிய இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடாக இருக்கட்டும், எல்லா இடஒதுக்கீடுமே இங்கே முதல்வராக இருந்தவங்க செக்யூர் பண்ணுது. ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, ஐயா கலைஞர், இவங்க செக்யூர் பண்ணி வச்சுட்டு போனது அந்த 69% இடஒதுக்கீடு. இந்த 69 இந்தியாவில் எவனோ வந்து ஆட்டி பார்த்தாங்க, முடியாது, இந்த முக்கியமாக இந்த 20%க்கு எடுங்க, இதை வந்து 50-50 தான் இருக்கணும், அது எப்படி 69க்கு கொண்டு போவீங்க? எவ்வளவோ பேர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஏவுகணையெல்லாம் எரிஞ்சாங்க. ஆனால் எதுவுமே வந்து இங்கே வெடிக்காத அளவுக்கு பயங்கரமாக செக்யூர் பண்ணிட்டு போயிருக்காங்க இங்கே இருந்தவங்க. இவங்களைத்தான் ஐயா அன்புமணி ராமதாஸ் துரோகிகள் அடையாளப்படுத்துகிறார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து போராடி இதை வாங்கி அவர் கையெழுத்து போட்டு இதை செல்ல வச்ச மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ இவங்களோட முக்கியமான ஒரு கவலை, இந்த 10.5 இருந்தால் வன்னியர்கள் பலனடைவாங்க. இது வந்து அவங்களோட மனப்பிராந்தி, அதாவது கற்பனை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கற்பனை. இந்த 20%ன்றது வன்னியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. இது அவங்களுடைய தாட் ஆஃப் ப்ராசஸ். ஒரு சின்ன விஷயம், இது நான் எடுத்ததில்லை, நான் கற்பனையாக எழுதுனதில்லை. ஒரு மனுஷன் ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்காப்புல, பொன் பாண்டியன் சொல்லிட்டு 2024 ஒருத்தர் வாங்கியிருக்கார். உண்மையிலே இந்த 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களோட நிலைமை என்ன, அதே மாதிரி சீர்மரபினரோட நிலைமை என்ன, இதெல்லாம் இல்லாமல் இதர பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய நிலைமை என்ன, யார் உண்மையிலேயே பின்தங்கி இருக்கிறார்? இது அவர் ஆர்டிஐ போட்டு அந்த ஆர்டிஐயோட அந்த சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த சார்பு செயலர் ரீட்டா லிடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்சனலாக ரிப்ளை பண்ணது, அவங்க கொடுத்தது. இது வந்து 2000 இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் எடுத்தார் அப்படின்னா, வன்னியர்கள் பலன் பெறாங்களா இல்லையான்றதுக்காக கிடையாது. உண்மையிலேயே அந்த 20% இடஒதுக்கீட்டில் மற்ற 107 பிரிவு இருக்குல்ல, அவங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் போட்டது. எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது இவங்களை கார்னர் பண்ணணுன்ட்டு. நல்லா தெரிஞ்சார். அது இவங்க சொல்கிறது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, இந்த ரெண்டுக்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு அரசியல். அதனால தான் அவங்க வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு வைங்கள. இந்த அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு, ஆர்டிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. எம்பிசியில், அதாவது இந்த 20% இடஒதுக்கீடில் டாக்டர்ஸ் ஓவராலாக வந்து இப்போ அவங்க எடுத்த அந்த இது வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 2013 ஆரம்பித்து 2022 வரைக்கும் 4873 பேர், அந்த 20% இருக்கு இல்லையா கோட்டா, எம்பிசி கோட்டா, அதில் அந்த 20%ல் 4873 பேரில்
2781 பேர் வன்னியர்கள். ஐயா, இது ரிப்போர்ட்டு, ரெக்கார்டு, நசா, ஒரிஜினல். இந்த எங்கேயோ நடந்தது சொன்னது பத்திரிக்கையில் வந்தது கிடையாது. கவர்மெண்ட்டு இப்போ எடுத்து கொடுத்த ரிப்போர்ட் 2013 2021 வரைக்கும். ஏன்னா இந்த 2020 தான் ஐயா ராமதாஸ் உள்ளுக்குள்ளே அந்த 10.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும், அது ஏன்னா எங்களுக்கு பயங்கரமான அநீதி இழைக்கப்படுதுன்னு உள்ளுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக 2020 அந்த எலெக்ஷன் அப்போ ஆரம்பித்தாப்புல. 2021 எலெக்ஷன் அப்போ அவர் மறுபடியும் அதை தூக்குனார். எலெக்ஷன் அப்போ தூக்கி எலெக்ஷன் அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சிச்சு. அதனால தான் இந்த 10 வருஷத்துக்கு சொல்கிறேன். இது டாக்டருக்கு நான் சொன்னது. பிடிஎஸ்க்கு போகலாம். பிடிஎஸில் போகிறப்ப அதே டைம் டியூரேஷன் வச்சேங்க. அந்த டைம் டியூரேஷனில் 6234 பேர் 6234 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் 437 பேர் நல்லா பார்த்துங்க. அதில் என்ன சதவீதம் அந்த இடஒதுக்கீடு? நான் சொல்கிறது 6234 ஓவராலாக. இது இல்லாமல் வெட்னரி சயின்ஸு உள்ளே போகிறாங்கன்னு வைங்க. அந்த கால்நடை அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு அதில் 2820 பேர் இந்த 20% இடஒதுக்கீட்டில் உள்ளே போயிருக்காங்க. 2820. அதில் 464 பேர் வன்னியர்கள். இது ரிப்போர்ட் சொன்னது. அது உள்ளுக்குள்ள அந்த சீர் மரபினர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சீர் மரபினர் 73 பேர். இதர வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 191 ஆள். இது எல்லாமே நல்ல இல்லை. இதில் அந்த ரேஷியோஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதனால் லாபமாக நட்டமா அப்படின்றத பார்க்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். லா காலேஜ் எடுத்துக்கோங்க. லா காலேஜில் இந்த ஒரு 10 வருஷத்தில் 17,990 பேர் இது வரைக்கும் போயிருக்காங்க. இதில் அந்த 20% இடஒதுக்கீட்டில் போனவங்க, செலக்ட் ஆகி போனவங்க 4060 பேர். அந்த 20% இடஒதுக்கீட்டில் அந்த 4060 பேரில் 1683 பேர் வன்னியர்கள் மட்டும். அந்த 4060 1683 பேர் வன்னியர்கள் மட்டும். பேலன்ஸ் 1296 பேர் இந்த இதர வகுப்புனா. அதுக்கப்புறம் இன்னும் பேலன்ஸ் எல்லாம் வந்து சீர்மரபு இவங்கெல்லாம் உள்ளே போயிருக்காங்க. லா காலேஜில் கல்விகள் நான் சொல்கிறது. இப்போ இந்த கல்வியை விட்டுருங்க, வேலை வாய்ப்பு எடுத்துக்குவோமா? அரசாங்க வேலை வாய்ப்பு. உதவி மருத்துவர்னா இது தமிழ்நாடு அந்த மருத்துவ வாரியம் இருக்கு இல்லையா, அவங்க அந்த அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் உள்ளே எடுக்கிறது. அதில் 2013 2022 வரைக்கும் ஓவராலாக 8379 பேர் எடுத்திருக்காங்க. ஓவராலாக உதவி மருத்துவராக மட்டும். அதில் இந்த 20% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அந்த 20% இடஒதுக்கீட்டில் 2191 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த ஓவரால் அந்த எம்பிசி கேட்டகரியில். அந்த 2191 பேரில் வன்னியர்கள் மட்டும் 1433 பேர். அந்த 20% இடஒதுக்கீட்டில் 107 பிரிவு சேர்ந்து 1433 பேர் வன்னியர்கள் மட்டும். பேலன்ஸு சீர்மரபினர், அதுக்கப்புறம் இதர பிற்படுத்தப்பட்டோர். அவங்க டீச்சர்ஸ் அந்த செலெக்ஷன் பார்ப்போமா, ஆசிரியர்கள் தேர்வு. இது அத்தனையும் ஆர்டிஐயில் ஒரு மனுஷன் போட்டு ஆர்டிஐலேருந்து வந்தது. எதுவும் நானாக நினச்சி தோராயமாக ஒரு நம்பரை போட்டு சொல்லலை. 2021 மட்டும் 3044 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த 3044 பேரில் 533 பேர் அல்லோன் வன்னியர்கள். 3044 பேரில் 533 பேர் வன்னியர்கள். 130 பேர் சீர்மரபினர், இதர வகுப்பினர் 30 பேர்.
ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அது வனக்காப்பாளர், வனச்சீருடை பணியாளர் அப்படி வச்சுக்கலாம். 2013 2023 வரைக்கும் 1520 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த 1520 பேரில் 308 பேர் வன்னியர்கள் மட்டும். டிஎன்பிஎஸ்சிப்பா, டிஎன்பிஎஸ்சி போயிடலாம். இந்த குரூப் 2, குரூப் 2A இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு 2012 2023 ஓவராலாக 2682 பேர் இந்த 20%க்குள்ள. அந்த 2682 பேரில் 366 பேர் வன்னியர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப்பில். குரூப் 4 எடுத்துக்குவோம். குரூப் 4ல் 27,784 பேர். 27,784 பேரில் 5,214 பேர் வந்து அந்த 20% கோட்டாவில் உள்ளவங்க. அதில் 1,565 பேர் வன்னியர்கள். பேலன்ஸு 2,800 சொச்சம். மற்றவங்க எல்லாம் சேர்த்து. குரூப் 1 டெபுட்டி கலெக்டர். டெபுட்டி கலெக்டர் 1/9/2022 அன்னைக்கு ஓவரால் 542 பேர். அந்த 542 பேரில் 63 பேர் வன்னியர். ஸோ இது ஆர்டிஐ டேட்டாவில் அவங்க கொடுத்தது. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே எவ்வளவு, சில இடங்களில் வந்து அந்த இடஒதுக்கீடு இல்லாமல் உள்ள அவங்க சொந்த முயற்சியில் தாராளமாக இறங்கி போயிருக்கலாம். சில பேர் போயிருப்பாங்க. இதில் ஒரு 10% கண்டிப்பாக எந்த விதமான ஒரு சலுகையும் இல்லாமல் நேரடியாக மெரிட்டில் போனவங்களும் நிறையா பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக 10% அவங்க பண்ணியிருப்பாங்க. பேலன்ஸு இப்போ உங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உண்மையிலேயே கொடுத்தா இதில் இன்னும் ரொம்ப அடிவாங்க போகிறது. ஏன்னா இந்த 10.5லையும் அவங்க வருவாங்க. இந்த 10.5ல் மட்டும்தான் நீ போட்டி போடுவேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த 9.5, அந்த 9.5க்குள்ளே எல்லாரும் மறுபடியும் உள்ளே சேர்ந்து போட்டி போடுற மாதிரி ஆகிப்போயிடும். அப்போ ஏற்கனவே கீழே போயிருக்கு. இதெல்லாம் நம்ம இல்லைப்பா, இதெல்லாம் ஐயாவே சொல்லியிருக்காரு, ராமதாஸ் ஐயாவே. இதை நான் கடுகா வெந்தயமாக சீரகமாக உளுந்தா கேட்டோன்னே எடுத்து கொடுக்கறதுக்கு, மடித்து கொடுக்கறதுக்கு டைம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வாங்கி தருவேன். உச்சநீதிமன்றம் சொன்னது அது அவங்களோட வாதம். உச்சநீதிமன்றம் தாராளமாக பண்ணலாம், தமிழ்நாடு அரசுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த உள்இட ஒதுக்கீடுன்றது மாநில அரசு சார்ந்தது, அதை தாராளமாக வந்து கவர்மெண்ட் பண்ணலாம். பட் அதே நேரத்தில் சரியான டேட்டாவோட பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆணையத்தையும் அமைச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல். ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்காக இன்னொரு சைடில் இருக்கவங்கள கொள்றதா? இது கவர்மெண்ட் எல்லா சைடையும் பார்க்கும்ல. யாருக்கும் எந்த அதாவது இந்த சைடு இருக்க வேண்டிய பண்ண வேண்டிய விஷயத்தை அவ்வளவு தூரம் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10.5 நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மணிமண்டலத்தை திறந்து வைங்க, அதையே நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழைய தூக்கி போடுறீங்க சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட உங்களுக்கு தான் இங்கே ரொம்ப சர்க்கார் கூட நெருங்கிய தொடர்பாச்சு. போங்க, நீங்கள் போய் கேட்டு வாங்க, ஒரு அறிக்கையை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் சார். எவனாச்சும் நம்புவானா சார் இடஒதுக்கீட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தரமாட்டேங்குதுன்னு சொன்னால்? அதை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ணுறது? ஏன்னா இடஒதுக்கீடு அரசியல் 2021 எடுப்படலை. இப்போ என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, மறுபடியும் அவங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது, இதை மட்டும்தான் அத்தனை பேர். இப்போ அவங்க எப்படி இந்த சனாதன தர்மம், இந்துக்களை ஒன்று கூடுங்கள், அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே டாக்டிஸ் தான் இங்கேயும். இந்த இடஒதுக்கீடுன்ற பேரில் எடுத்து கொண்டாந்து அத்தனை பேரையும், அதை ஏன் அவரை கொண்டாந்து காமிக்கணும்? எதுக்காக? அவருக்கு வந்து இந்த ஒரு அவார்டை கொடுக்கணும், அதிகமான துரோகங்களை செஞ்சவர். ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காப்புல, மக்களுமே அவரை நம்புகிறாங்க. ஏன்னா எவ்வளவு தூரம் போராட முடியுமோ. ஏன்னா எதிர்கட்சி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு, இது செல்லாது, இதுக்கெல்லாம் நாங்கள் மேல்முறையீடு போக முடியாதுன்னு அவர் அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும்
ஒருவேளை இது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லதாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அவர் வந்து அடுத்த மேல்முறையீடு போன எல்லா வேலைகளையும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சார். சொல்கிற கணக்கு தான். நாளைக்கு நான் வந்துட்டேன்னா எல்லாத்தையும் ஒரு கையெழுத்தில் மாற்றி போட்டு திருப்பி போட்டு போயிட்டே இருப்பேன். இது சொல்கிறது தான். இப்போயும் சொல்லியிருக்காங்க, மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பாமகவை தூக்கி கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வைக்க முடியும். ஆட்சியில் உட்காரல அப்படின்னாலும் ஆட்சியில் உட்காந்துருக்கவங்க கூட பக்கத்தில் உட்காந்துருந்தப்போ என்ன பண்ணீங்க அத்தனை பேரும் கேட்பாங்கல்ல. அதிமுக ஆட்சி 2021 வரைக்கும் கூட்டணியில் இருந்தோம், மேலேயும் கூட்டணியில் இருந்தோம். நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாமே, சொடக்கு போடுற நேரத்தில் முடிச்சிருக்கலாமே. ஏன் செய்யலை? ஏன்னா அப்போ நம்ம ஆட்சியில் இருந்தோம், பக்கத்தில் உட்கார்ந்து தேவையானதெல்லாம் பாரபட்சம் பார்க்காம நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்போ முடியலை, பக்கத்தில் நெருங்க முடிய மாட்டேங்குது. மக்கள் அதை தானே எல்லோரும் பார்த்து தானே சார் இருப்பாங்க. கொஞ்சம் அதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த இடஒதுக்கீடை வச்சு அரசியலில் நாம் எப்படியாவது ஒரு ரன்னரப்பாவது ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு சும்மாலாம் இந்த ரப்பர் பெல்ட் எடுத்து அடிப்பாங்க. அதனால் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்று சேர்த்து நம்ம மறுபடியும் பண்ணலான்னீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து டெக்னிக்கு, முடிஞ்சு போச்சு. ஐயா ராமதாஸ் காலத்தில் ஆரம்பித்தது தான், அவர் காலத்தில் முடிஞ்சு அவரே இப்போ அதுலேருந்து வந்து வெளியில் வரதான் பார்க்குறாரு. பட் வேறு ரீசன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மறுபடியும் இதையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இதை சொல்லி உண்மையிலேயே யார் ஏமாத்துறா, வன்னியர்களுக்கு யார் துரோகம், அதாவது நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் யார் இருக்கிறா, என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு யாரை தோணுது? அதாவது ஒருத்தர் இவர் தாப்பா இது அத்தனைக்கு காரணம், இவங்க எங்களை வச்சு விளையாடுறாங்கப்பா அப்படின்னு கை நீட்டணும்னா யாரை நீங்கள் கை நீட்டுவீங்க? சொல்லு. நன்றி.